அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 7ஆம் தேதி, மாசி மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் மதியம் 2:03 வரைக்கும் மாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியும் நமக்கு இருந்தது. இது வளர்பிறை வெள்ளிக்கிழமையே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மாசி வெள்ளி மகத்தான வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க, கல்லுப்பின் மீது கை வைத்து ஒரு குறிப்பிட்ட 3 வார்த்தையை சொல்லுங்கள் என்பது குறித்து நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கும்போது பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, அதுபோல் தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதன் பிறகு இரவு 8 to 9 மணிக்கு நமக்கு சுக்கிர ஓரை வரும் இல்லையா, அந்த டைமில் கல்லுப்பின் மீது கை வைத்து நான் சொன்ன அந்த 3 வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடுங்க. அந்த பரிகாரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கும்போது நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், பார்த்து பலனடையுங்க. அதே போலவே இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கல்லுப்பு ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாகவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். அதன் மூலமாக நல்ல ஒரு பணவரவும் நமக்கு ஏற்படும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை மேலே ஒரு 10 ரூபாய் நோட்டை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாக 10 கோடி ரூபாய் சேர்வதற்கான யோகமும் நமக்கு கிடைக்கும். அதாவது கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எண்டு ஸ்க்ரீனில் இதோட லிங்க் வரும், செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பணவரவிற்குண்டான ஒரு பரிகாரம் தான். இன்றைக்கி சுக்கிர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால அவரை வசியம் செய்யக்கூடிய வகையில், அதாவது வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது, கையில் காசு சேர மாட்டேங்குது, வீண் வரைய செலவுகளாகுது, அடிக்கடி மருத்துவ செலவுகளாகுது, திருட்டு போகுது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, பணத்தை மிச்சப்படுத்த முடியல அப்படின்ட்டுலாம் வருத்தப்படுறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறதுனால தான் இந்த நாளில் நான் உங்களுக்கு பணவரவுக்கு உண்டான பரிகாரங்களாக தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறேன். இதை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக பணவரவில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சரி, இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம பணவரவுக்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் செய்ய போகிறோம். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேலே சொன்ன பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ பரிகாரம் நீங்கள் செய்யுங்க. ஆனால் இது நம்ம பூஜை அறையில் கொண்டு போய் வைக்கிற மாதிரி வரும். அதனால் நீங்கள் இப்போ பீரியட்ஸாக இருந்தீங்கும்போது உங்கள் கணவர்கிட்டையோ அல்லது உங்கள் குழந்தைங்கக்கிட்டேயோ சொல்லி இதை பூஜை அறையில் வைக்க சொல்லிடுங்க. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இரவு 8 to 9 மணிக்கு வரக்கூடிய சுக்கிர ஓரை நேரத்தில் செய்கிறது விசேஷம். ஒருவேளை அந்த டைம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, அப்போது நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க, அல்லது ஆஃபீஸ்லேருந்தே அப்போ தான் நீங்கள் கிளம்புவீங்க அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்த பிறகு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு ஒரு 10-10:30க்குள்ளேயாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு காலியான மண்ணகல் தான் தேவைப்படுது. நம்ம தீபமெல்லாம் ஏற்ற போகிறது கிடையாது, அதனால் வெறும் விளக்கு மட்டும்தான் தேவைப்படுது. இப்போ நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தியிருந்த ஏதாவது ஒரு அகல் விளக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுவே நீங்கள் நல்லா ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சி அந்த அழுக்கெல்லாம் நீக்கிக்கலாம். அதனுடைய மேல் பகுதியில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இன்னும் சிறப்பு, அதனால் நீங்கள் அதையும் கூட பண்ணிக்கோங்க. உள்ளே எண்ணெய் பிஸ்கெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 ஏலக்காய் தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது சுக்கிரவசியம் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னும் சொல்லலாம், மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னும் சொல்லலாம்.
பணவசியத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஏலக்காய் எப்படி எங்கே வச்சாலும் அந்த ரூம் முழுக்க வந்து நமக்கு அந்த ஏலக்காயினுடைய மனம் வந்து பரவி இருக்குமோ, அதே போல் இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய வீட்டில் பீரோவில், பர்ஸில், ஹேண்ட்பேக்கில் எல்லாமே வந்துட்டு பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் விதைகள் வந்து வெளியில் தெரியாத மாதிரி 2 ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ₹1 நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த ₹1 அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது. இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது. அடுத்து நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சரிசிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த 108 பொருட்களில் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மண்ணகலில் முதல்ல இந்த பச்சரிசியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவாக வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த ₹1 நாணயத்தை எடுத்துக்கோங்க. இந்த ₹1 1ன்னு போட்டிருக்குது இல்லையா, அந்த இடத்துல முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி அஷ்டமி திதி வரும்போதெல்லாம் நான் வீடியோஸ் போட மறந்துட்டாங்க கூட நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிளை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த ₹1 இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை மறக்காமல் வந்துட்டு போட்டுருங்க. அடுத்தது இந்த 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஏலக்காயில் ஒரு ஏலக்காயில் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. நேற்று கூட குளிக்கும் பரிகாரத்தில் கூட இந்த சிம்பிள் குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே சிம்பிள் தான் இதுவும். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஏலக்காயில் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த சிம்பிளை இன்னொரு ஏலக்காயில் போட்டுக்கோங்க. இது வந்து ரூன் சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ரூனில் ஃபெகு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். வீனஸோட தொடர்புடையது, அதாவது சுக்கிரனோட தொடர்புடையது இந்த சிம்பிள். அதனால் இதை வந்து இந்த நாளில் பயன்படுத்துறது சிறப்பு. ஒன்றில் மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பிள், இன்னொன்றில் இந்த ஃபெகு சிம்பிள். இவ்வளோதான். இதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்கள் முன்னாடி இந்த அகல் விளக்கில் பச்சரிசி வச்சுருப்பீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இடது கையில் இந்த ₹1 நாணயத்தை வச்சு இதுக்கு மேலே 2 ஏலக்காயும் வச்சு வலது கை கொண்டு மூடிக்கணும். இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நிறைய பணம் உங்ககிட்ட சேர்ந்துட்ட மாதிரியும், பேங்க்கில் நிறைய பணம் உங்கள் பேரில் டெபாசிட் ஆகிற மாதிரியும், உங்கள் பேரில் நிறைய பணம் க்ரெடிட் ஆகிற மாதிரியும், இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த அமௌண்ட்டு உங்கள் கையில் இருக்குது. அதை வச்சு நீங்கள் என்னென்னவெல்லாம் வந்து செய்வீங்க, பிடிச்சதெல்லாம் வாங்குவீங்க, வீட்டில் சில பொருட்கள் வாங்கி வைப்பீங்க. அப்போது நம்ம மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் இல்லையா, நடந்து முடிச்சிட்டா அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இப்போ நீங்கள் வந்துட்டு கொண்டு வாங்க. இல்லைனா பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, 24 மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது, என் வீட்டில் அல்ல குறையாமல் செல்வம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் மணி அஃபர்மேஷனும் வந்து சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த அரிசி மேலே இந்த ₹1 வச்சு இது மேலே அந்த 2 ஏலக்காயும் வச்சு இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தோ, உங்கள் கணவர்கிட்ட கொடுத்தோ, அல்லது நீங்களேவோ கொண்டு போயிட்டு வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது 5 சுவாமியோடு சேர்ந்துருந்தாலும் சரி, இல்லை தனியாக நீங்கள் படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அங்கே வந்துட்டு நீங்கள் இதையை வச்சுருங்க. பரிகாரம் வந்து அவ்வளவுதான். இது வந்து நம்ம அப்படியே வச்சிடணும். எத்தனை நாள் வரைக்கும் அப்படியே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட அப்படியே வச்சிடலாம். 1 மாதம் கழித்து இந்த ஏலக்காய் 2மே பார்த்திங்கன்னா வாசம் போயிருக்கும். அப்போ நீங்கள் இதை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க. இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வந்து வாங்குவதற்கு பயன்படுத்துங்க. நீங்கள் 1 மாதங்கிறது நான் அதிகபட்சமாக சொன்னேன். உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நடுவில் ஞாபகம் வரும்போது ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை கூட நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக வைக்கிறது இன்னும் நல்ல பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான், ஆனால் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.